கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாய் தெரிந்து பழகின ஒரு வார்த்தை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தந்து பேச விரும்புகிறார். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். மார்க்கு 5:36. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே உள்ளவனாய் இரு என்று சொல்லி விசுவாசமுள்ளவனாய் இரு. ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. Fear not, only believe. பயப்படாதே. நீங்க பைபிள்ல ஆண்டவர் எங்கெல்லாம் பயப்படாதேன்னு சொல்றாரோ அங்க ஒரு பக்கத்தில் நிற்பார். பயப்படாதே என்று ஒரு வார்த்தை வருதுனாலே அவர் எங்க இருக்கிறார்? பக்கத்தில் இருக்கிறார். இந்த மாலை வேளையில கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தருகிறார் என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே. யாரை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவோம்? சும்மா தூங்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்து எழுப்பி பயப்படாதேன்னு சொல்லுவா? யாரை பார்த்து சொல்லுவோம்? பயப்படுறவங்கள பார்த்து. யார் பயப்படுவாங்க? எல்லாரும் பயப்படுவோம். ஆமே. ஆனாலும் நம்மளை மட்டும் சொல்ல மாட்டோம், அடுத்த யாரையாவது. ஆமே. பயப்படாத யாராவது உண்டா? இப்படிதான் எங்கள் அப்பா ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க, இங்கே எனக்கு எதை நினச்சோம் பயமே இல்லை அப்படி சொல்கிறோம் கை தூங்க சொல்லும்போது பின்னாடி இருந்து ஒருத்தர் இப்படி கை தூக்குனார். அது ஒரு ஓப்பன் கிரவுண்டு மீட்டிங். இப்படி கை தூக்குனார். எங்கள் அப்பா நினச்சாங்க சிலர் இந்த தூக்கத்தில் எதுக்கு எடுத்தாலும் கை தூக்குவாங்க தெரியுமா, அப்படி தூக்கிட்டாங்க நினச்சி திருப்பி தெளிவாக கேட்குறாங்க. நான் சொல்ல வந்தது இதுவரை எனக்கு என்ன வந்தாலும் எதை நினச்சோம் பயமே இல்லை நான் பயப்படவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்கன்னு சொல்லும்போது திருப்பி அவர் தூக்குறாரு. கேட்குறேன் உங்களுக்கு பயமே இல்லையா? இல்லை பயம் கிடையாது, பயம் கிடையாது. சரி நீங்கள் முடிச்சு என்ன வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெசேஜ் கொடுத்து ஒரு 20 நிமிஷம் ஆகலை, அப்படி மழை துளி வந்து விழ ஆரம்பிக்குது. மழை துளி விழுந்ததும் எல்லாரும் இருக்கிறாங்க, அந்த கை தூக்குனவர் எடுத்து ஒரே ஓட்டம். அப்போது எங்கள் அப்பா அடுத்து மைக்கில் சொன்னாங்க, அவருக்குள்ள தைரியத்தை இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தோம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் அதே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஏன் நம்ம பயப்படாம இருக்கிறோம்னா நம்முடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது. எப்போ பயம் வரும் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் ஷேக் ஆகும்போது. நான் ஒரு காரியத்தில் பயப்படுகிறேன்னா என்னுடைய ஃபெய்த் வந்து ஷேக் ஆகுதுன்னு அர்த்தம். என்னுடைய விசுவாச நிலை தடுமாறுகிறது என்று அர்த்தம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன செஞ்சாலும் நமக்குள்ள ஃபெய்த் இல்லைன்னா ஆண்டவருக்கு அது பிரியமாவே இருக்காது. இயேசு சீஷர்களை கடிந்து கொள்ளுகிற பிரதான விஷயத்தில் ஒன்று என்ன தெரியுமா? ஃபெய்த். அற்ப விசுவாசி அப்படி கண்ணா பின்னாடி திட்டுறது மாதிரி இருக்கும் நமக்கு. ஏனென்றால் அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே துவங்கினது யாரு? இயேசு. நல்ல கவனமாக கேளுங்க, நேரம் அதிகம் போகிறது. சில முக்கியமான காரியங்களை இதிலிருந்து நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு பேச போகிறார். அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்ப போகிறார். விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஜெபாலய தலைவன் எவிருடைய மகள் மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருக்கும்போது எவிரு இயேசுவை அழைத்து கொண்டு வருகிறான். வரும் வழியிலே உன் மகள் மரித்து விட்டார் என்ற செய்தி. அந்த செய்தி கேட்டதும் எவிரு எதுவுமே பேச முடியாமல் நிற்கும் போது தான் இயேசு எவிருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 5வது அதிகாரம் 21-22 வசனங்களை வாசியுங்கள்.
இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவர்களில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், நீங்க வந்து உமது கையை அவள் மேல் வைக்கும்படி அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். நல்ல கவனமா கேளுங்க. தருணம் என்பது எப்பொழுதும் கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்றீங்களா? மைக் கொஞ்சம் பேஸ் வச்சு கொஞ்சம் ரிவர்ப் வச்சிருங்க. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நல்ல கவனிங்க. இந்த நாளைக்கு பார்த்துக்கலாம் என்பது ஒரு தேவ பிள்ளைக்கு ஆகாத காரியம். ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், 2 பேரும் அழுதார்கள். ஆனால் ஒருவனுடைய கண்ணீர் அர்த்தமுள்ளதாய் மாறினது, இன்னொருவனுடைய கண்ணீர் ஆகாததாய் மாறினது. 2 பேருமே அழுதார்கள். 2 பேரும் லைட் அழல. எவ்வளவு அழ முடியுமோ சத்தமிட்டு அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாவை குறித்து. யாக்கோபு அழுது கெஞ்சுறான், ஏசாவும் அழுறான். அப்பா உங்ககிட்ட வேற ஆசீர்வாதமே கிடையாதப்பா. அவன் அழுறது, அந்த ஏசா சாப்டர், ஏசாவை பைபிள்ல படிக்கும்போது அவன் அழுகிறதை பார்த்தால் நமக்கு உள்ளவெல்லாம் உடையும். ஆனா எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு கதறியும். பிற்பாடு, எதற்கு பிற்பாடு? எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. அழ வேண்டிய காலத்தில் அழாமல் பிற்பாடு கண்ணீர் விட்டு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு ஏமாற்றிடுவான். சரி, அவர் டயர்டில் அல்லது களைப்பில் கொடுத்துட்டார். அடுத்த நாள் அழுதாரா ஏசா? இல்லை. அதுக்கு அடுத்த நாள் அழுதானா ஏசா? இல்லை. எப்போது அழுதானா? தகப்பன் பிளெஸ்ஸிங்கை கொடுக்கும்போது, அந்த பலன் கொடுக்கிற நாளில் ஐயோ எனக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அழுதான். பிற்பாடு கண்ணீர் விட்டு தேடி. ஆனால் யாக்கோபு பாருங்க, ஏசா 400 பேரோடு வருகிறான் என்று தெரிந்ததும் நாளைக்கு அழலான்னு சொல்லிட்டு இருக்கவில்லை. அன்று ராத்திரியிலே யாபோக்காட்டின் கரையில் போய் உட்கார்ந்திருந்து அழுறான். யாக்கோபு பிற்பாடு அழலான்னு பார்த்தா யாக்கோபுக்காக பிற்பாடு அழுதுருப்பாங்க எல்லாரும். எப்படி? ஆமே, சுத்தி இருந்து சேர்ந்த யாக்கோபு இப்படி ஆயிட்டானே. அழ வேண்டிய காலத்தில் அழணும், நகைக்க வேண்டிய காலத்தில் நகைக்கணும். எல்லாத்துக்கும் இது அசதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல. கர்த்தர் தட்டி எழுப்பும் பாருங்க. ராத்திரி நேரத்தில் தூங்குற நேரத்தில் யோசேப்பை தட்டி எழுப்புறார். தாயும் பிள்ளையும் அழைத்து கொண்டு போ. இல்லாண்டர் நான் தூங்கிட்டு நாளைக்கு போறேன். நாளைக்கு போக முடியாது, நம்மளை தூக்கிட்டு தான் போவாங்க. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த யவீரு ஒரு ஜெப ஆலய தலைவன். எல்லாம் ரைட்டு தான். செய்தி கேள்விப்படுகிறான். என்ன செய்தி? இயேசு வரார். இயேசுவின் கீர்த்தி எல்லாம் பரவுகிறது. மகளோ ஒவ்வொரு செகண்டா செத்துட்டு இருக்கிறா. அந்த மகளை விட்டுட்டு இவர் ஓடுறார். ஓடி போய் கெஞ்சுறார். இயேசுவினிடத்துல கெஞ்சுறார். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்க்க முடியாது. கிடைத்த தருணம் எத்தனை நாம் மிஸ் பண்ணதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், நமக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ காரியங்கள் கைவிட்டு போனவைகள். இதை ஒரு தேவ பிள்ளைங்க மறந்து விடவே கூடாது. கர்த்தர் எரிகோவுக்கு வருகிறார் என்கிற செய்தி கேள்விப்பட்டதும் சகையு போறான். கூட்டி ஒரு வார்த்தையை சொன்னான், சார் அடுத்த வருஷம் மீட்டிங்கில் நாங்கள் உங்களே கூப்பிடுறோம், அப்போ வாங்க, நான் அப்போ இதுக்கு பதில் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி நக்கலாக சிரிச்சு எல்லாரும் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உசு பேத்தி விடுறதுக்குன்னு ஒரு 4 பேர் கூட இருப்பாங்க. கைத்தட்டி
அப்படி அவனை பார்த்தேன் ஏற்றி. அப்போ கீபோர்டு வாசிட்டு கொஞ்சம் வெளியே இருக்கிறேன், யார் அந்த தம்பின்னு அப்படி பார்க்குறேன். பார்த்துட்டு விட்டேன். ஒரு 4 months ஆகலை, பேப்பரில் ஒரு நியூஸ் வருது. அந்த காலேஜில் இருக்க ஒரு மேடம் ஃபோன் பண்ணி பேப்பர் எடுத்து பாருங்கள் அப்படின்னா. பேப்பர் எடுத்து பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு. என்ன அப்படின்னா, அதே தம்பி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். என் மைண்டில் என்ன ஓடிட்டே இருந்தேன்னா, இந்த தம்பிக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சப்போ அந்த தம்பி சொன்னான், அடுத்த வருஷம் மீட்டிங் வாங்க, அப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்க மனுஷனுடைய நாளைக்கு எத்தனை பேர் இருப்போம் தெரியாது. போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போன ராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கிந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்ன நம்பிக்கையில் அலாரம் வச்சுட்டு படுக்கிறோம்? சிலருக்கு அலாரம் எவ்வளோ அடித்தாலும், இடியே விழுந்தாலும், அலாரம் அடிக்கிறதுனாலே காலையில் எழும்புறோம். கிருபை வந்து தட்டுறதுனால காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்குதா? புதிதாக இருக்கிறது. ஆண்டவர் தருணம் தந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் தேடுவதற்கான தருணத்தை தந்திருக்கிறார், வாசலை திறந்திருக்கிறார். வாழ்க்கையில் திரும்ப ஒரு காலத்தில் எனக்குள்ள இந்த தேடல் இல்லை, இன்னைக்கு இருக்கிறது. இது அதுக்கான டைம். இது அவர் கண்டடையத்தக்க சமயம். இது அவர் சமீபமாய் உங்களுக்கு இருக்கிற சமயம். இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. வாசல் அடைக்கப்பட்ட பிறகு என்னை நோக்கி அவர்கள் என்ன சொல்லுவார்களாம்? கர்த்தாவே கர்த்தாவே கூப்பிடும் போது கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே, இதை நீ எப்போ கூப்பிட்டுருக்கணும் தெரியுமா? முன்னாடி வாசல் ஓப்பனா இருந்திருக்கப்போ நீ கூப்பிட்டுருக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆண்டவருக்கு இது பிடிக்காது. அதேனே பட்டணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ப்ரீச் பண்ண போறார். அப்போஸ்தலர் 17வது அதிகாரத்தில். ஆமென். அங்கே ப்ரீச் பண்ணி முடித்ததும் அதனுடைய 32, 33 வாசியங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்று. நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம். நெக்ஸ்ட் டைம் நாங்க கேட்கிறோம் அப்படினாங்க. அடுத்த வசனம். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய் விட்டார். அதன் அர்த்தம் என்ன? சிலர் அவனை பற்றிக் கொண்டு. அது போதும். அதன் அர்த்தம் என்ன? இன்னொரு சான்ஸ் கிடைக்கல. 3 வருஷம் இயேசுவோடு இருந்தான் யூதாஸ். 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு வந்து பந்தியில் இருக்கிறான். அந்த 30 வெள்ளிக்காசு யார்கிட்ட இருக்கு? யூதாஸ்ட தான் இருக்கு. பணப்பையை போட்டு இடுப்பில் கட்டி வச்சுட்டு உக்காந்து இருக்கிறான் பந்தியில். இயேசு கால் கழுவும் போது காலை இப்படி இப்படி காட்டணும். காட்டும் போது காசு கடந்து குலுங்கிட்டு. இயேசுக்கு தெரியாத உள்ள இருக்கிறது. அவனுக்கு ஒரு சான்ஸ். இந்த யூதாஸ் பின்னாட்கள் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த காசை எங்க தூக்கி போட்டான்? ஆலயத்தில் தூக்கி எறிஞ்சான். அவன் தூக்கி எறியதுக்கான ஒரு டைம் அது. அந்த இடத்துல இயேசுக்கு முன்னாடி ஆண்டவரை என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவர் தூக்கி போட்டிருந்தான் அவன் சரித்திரம் வேற. மனம் திரும்புறதுக்கும் ஒரு காலம் உண்டு. அவன் லாஸ்ட்ல மனம் திரும்பதான் வாரான். ஐயோ குற்றம் இல்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்த என்ன யோஸ்? நம்ம என்ன நினைக்கிறோம்? அது நமக்கு ஏதாவது ஆச்சுன்னு ஆறதுக்கு முன்னாடி இயேசுவே, இயேசு தெய்வமே, என் தெய்வமே, ஏழை பிள்ளை நான் என்னை ரட்சியும், ஆமேன், அப்படியே போயிடலாம். நல்லா போ. சரி, அதான் அந்த டைம் யூதாஸ் கொடுக்கப்பட்ட டைம். சரி, அதை விடுங்க. காட்டி கொடுக்கப்படி வரும்போது இயேசு சேவகர்களை பார்த்து கேட்கிறார், யாரை தேடுறீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, நாங்க இயேசுவை தேடுறோம். இயேசு சொல்றார், நான் தான் அப்படின்னார். எல்லாம் பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அப்போ அவங்க யாருக்குமே இயேசு பக்கத்தில் வர முடியல. யாருக்கும் இயேசு பக்கத்தில் வர முடியாதுன்னு பார்த்ததும் யூதாஸ் கிட்ட வரான். யூதாஸை விழுந்திருக்கணும்ல, விடல. ஏன்? அவனுக்கு சான்ஸ் கொடுக்கிறார். அந்த இடத்துல வந்து அவன் முத்தமிட்டது இந்த காசுக்காக. அந்த இடத்துல அவன் தூக்கி போட்டிருந்தான், அவன் சரித்திரம் வேற. யூதாஸு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸ்.
யூதாசு கொடுக்கப்பட்ட லாஸ்ட் சான்ஸ், தூக்கி போடலை. ஆனால் அடுத்த நாளில் இயேசு சிலுவையில் அறைய கொண்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சதும் ஆலயத்தில் கொண்டு வந்து தூக்கி போட்டான். என்ன வேதனை தெரியுமா? அந்த 30 வெள்ளிக்காசில் யூதாஸ் ஒரு டீ கூட வாங்கி குடிக்கல. அதன் அர்த்தம் என்ன? ஒரு யூஸுமே இல்லை. நாம் இன்னைக்கு எந்தெந்த காரியத்துக்காக இயேசுவை தேடாமல் இயேசுவை விட்டு தூரம் போகிறோமோ அந்த காரியெல்லாம் நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். ஆமே. தருணத்தை தவற விடாதீங்க. இந்த யவீரு இயேசுவை கண்ட உடனே அதுக்கு மேலே யோசிக்கல, முந்திக் கொள்ளுகிறான். ரெண்டாவது, அதனுடைய 22வது வசனத்தை வாசிங்க. மார்க் 5:22. அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவன் 24 வாசிங்க. சாரி. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான 5:24 தானே வாசிக்கிறீங்க? அவர் அவனோட கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். எப்படி நெருக்கி இருப்பாங்க? நம்ம எல்லாரும் இருக்கிறோம். இயேசு வந்துட்டாருன்னு வைங்களேன், எத்தனை பேர் அவரை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க? சும்மா கை தூக்குங்க. இயேசு என் வீட்டை நான் கூட்டிட்டு போவேன் அப்படி சொல்றேன். கை தூக்குங்க. சரி, சிலர் விரும்பி தூக்குனீங்க, சிலர் வேற வழி இல்லாம தூக்குனீங்க, சிலர் ஒருவேளை தூக்குனா இயேசு வந்துட்டாருன்னா அந்த பயத்தில் தூக்காமல் இருக்கிறீங்க. சிலருக்கு என்னன்னே புரியாமல் இவர் வேற தூக்கத்திலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிற உள்ளங்களும் உண்டு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ இயேசுன்னா அங்கே பயங்கர டிமாண்ட். ஏன்னா அவரிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு அற்புதங்கள் நடக்குது. இப்போ எவீரு காலில் விழுந்து என் வீட்டுக்கு வரணும்னு கேட்டது மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருமே கேட்குறாங்க, எல்லாம் நெருக்கிறாங்க. இயேசு எங்கே விட்டு வாங்க, போகிற வழியில் என்ன தான் இருக்குது, இதில் தான் இருக்குது. இந்த வெளி மினிஸ்ட்ரியெல்லாம் போகும்போது சிலர் வந்து இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்க வந்துட்டு, இன்னும் நீங்கள் இப்படி போகிற வழியில் எங்கள் வீடு இன்னதான் இருக்குது, இங்கே தான் இருக்குது, வந்துட்டு போங்க வந்துட்டு, நம்மளையே விட மாட்டேங்கிறாங்க. நான் இயேசுவை விட்டால் வைப்பாங்க. எல்லாரும் நெருக்கும் போது இங்கே இயேசு எவருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறான். இந்த கூட்டத்தில் இயேசு யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அவங்களுக்கு தான் முதல்ல செய்வார். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாருக்கும் செய்வார், ஆனால் யாருக்கு ஃபஸ்ட்டு செய்கிறாருங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் செய்கிறது பெஸ்ட்டாக தான் செய்வார், ஆனால் இந்த கூட்டத்தில் யாருக்கு ஃபஸ்ட்டு? எவருக்கு. அப்போ கேட்கலாம், ஏன் எவருக்கு செய்கிறார்? ஒருவேளை ஒரு சர்ச் லீடர், அப்போ நம்ம இப்படிப்பட்ட பதவியில் இருந்தால் தான் கர்த்தர் செய்வாரோ? இல்லை. இங்கே கர்த்தர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? எல்லாரும் இயேசுவை பார்க்குறாங்க, ஒருவன் மட்டும் இயேசுவை கண்டவுடனே பாதத்தில் விழுறான். பாதத்தில். அங்கே இருக்கிற எல்லாரை விட பெரிய பதவியில் இருந்தவன், ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரை விட தன்னை தாழ்த்தி, என் ஆண்டவர் தாழ்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். என் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை முதலாவது நடக்கணும், சீக்கிரமாக நடக்கணும்னா நான் என்னை கீழே போடணும். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. நான் என்னை கீழே போடணும். சொல்லுங்க. நான்கிற சுயத்தை என்ன பண்ணணும்? கீழே போடணும். இயேசுவே, நான் தான் இந்த சர்ச் லீடர், என் வீட்டுக்கு வர வேண்டும், உன் எல்லை பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் போயிடுவார். நான் 24 வருடம் ஆபிரகாம் ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கிறான். 17வது அதிகாரம் ஆதியாகமம் எடுக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயது. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தரை மட்டும் தாழ்த்தி. அந்த இடத்துல அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தன்னை தரையில் போட்டான். எப்பொழுது ஆபிரகாம் தன்னை தரையிலே போட்டானோ, கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் பெயர்
ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். நீங்க நல்ல பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும், ஆபிராம 24 வருஷம் காக்க வைத்தார், ஆபிரகாமுக்கு ஒரே வருஷத்துல கொடுத்துட்டார். என் வாழ்க்கையில் ஏன் டிலே ஆயிட்டே இருக்கு, தாமதமாயிட்டே இருக்கு? யார் யாருக்கெல்லாமோ செஞ்சிட்டு இருக்கிறார். எனக்கு ஃபைலை பார்த்த உடனே நழுப்பி கீழே வைக்கிறார். சில கோர்ட்டில் இந்த ஃபைல்லாம் மேலே இருக்கும்போது சில ஃபைலை பார்த்த உடனே, ஆஃபீஸில் சில ஃபைலை பார்த்த என் பெயரை பார்த்த உடனே அவர் மேலே இருக்கிற தூக்கி. எப்பொழுது ஆபிராம் 24 இயர்ஸ் காத்திருந்தான், அவன் எப்பொழுது தன்னை தரையில் போட்டானோ, கர்த்தர் சொல்றார், வருகிற வருஷத்தில் உன் கையில் குழந்தை இருக்கும். வருகிற வருஷத்தில் அவ்வளோதான். 1 இயர்ல ஈசாக்கு கையில். நான் என்னை தரையில் போடணும். தேவனுடைய செயலே ரொம்ப ஆச்சரியமானது. சின்னவனை 1000ஆகவும் சிறியவனை 500ஆகவும் அல்ல, பலத்த ஜாதி. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவிலே 1000ங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் ஒன்னிடம். கவனிங்க, மேல போக போக கீழே இருக்கிறதுல எது நம்ம கண்ணுக்கு தெரியும்? இப்போ 3ல இருந்து பார்த்தா சைனா வால் தெரியும்னு சொல்றாங்க. நம்ம வீட்டு வால் தெரியுமா? நம்ம வாலும் தெரியாது, தலையும். ஏன் சைனா வால் தெரியுதா? கரெக்ட், அது ரொம்ப நீளமா பெருசா இருக்கு. அப்ப மேல இருந்து பார்த்தா கீழே இருக்கிறதுல எதுதான் லைட்டாவது தெரியும்? பெருசா இருக்கிறது தெரியும். ஆனா அதுக்கு மேல உன்னதத்துல இருந்து ஒருத்தர் பார்க்கிறாரு, அவருக்கு பெருசா இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது, சின்னதா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். உம்மழகான கண்கள் என்னை கண்ட. ஆமென். தாவீது ராஜாவா இருந்த தாவீதை எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனா தாவீது சொல்றார், என் கருவை உம்முடைய கண்கள். ஹல்லேலூயா. தாவீது பெரியவனான போது எல்லாருக்கும் தாவீதை தெரிந்தது. ஆனா தாவீது ரொம்ப சின்னவனா இருந்த போது அவருடைய கண்களுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. இந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். அன்னாள் வந்து அழுறாங்க ஆண்டு சமூகத்துல. உடனே ஏலி கொஞ்ச நேரம் சேர்ல உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். இவ காலையிலேயே போட்டுட்டு வந்திருப்பாளோ? ஏன்னா உங்க ஊர்ல தான் எல்லாம் கை நீட்டினாலே கிடைக்குமே. அன்னாள் ஒருவேளை காலையிலேயே நம்ம பாஸ்டர் மட்டும் இப்படி சொன்னா நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அன்னாள் சொல்றாங்க, அப்படி அல்ல. என்ன சொன்னீங்க? இப்படியா சொன்னீங்க? பாருங்க உங்களை. அப்படி இல்லை. ஏனென்றால் அந்த இருதயம் ஆண்டவருக்கு முன்னாடி உடைஞ்சிட்டு இல்லை, அது அவ்வளவு பாதிக்கல. நாம் இயேசுவுடனே கூட சிலுவையில் அறையப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். இயேசுவுடனே எத்தனை பேர் சிலுவையில் மரித்திருக்கிறோம்? கை தூக்க வேண்டாம். சிலுவையில் மரித்தோம் என்பதை, இயேசு சிலுவையில் மரித்தார் என்பதை எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க? விழாவில் குத்துனாங்க. அப்படி சிலர் கையில் ஈட்டியை கொடுத்து விடுவார். அது ஒருவேளை நம்ம மனைவியாக கூட இருக்கலாம். அந்த ஈட்டி நாக்கு லைட்டாக குத்தும் போது என்ன சொன்ன, என்ன ஆளு சாகல. இது இயேசுவை குத்துனதும் இயேசு காலால மிதிச்சாரா? ஒண்ணுமே இல்லை, எதுவுமே சொல்லல. உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அவர் என்ன செய்து விட்டார்? மரித்து விட்டார். சில கையில் ஈட்டி எல்லாம் வரும். ஆண்டவரே இனி நான் அல்ல இயேசுவேன்னு சொல்லும் போது ஈட்டி எடுத்து லைட்டா குத்துவாங்க. பக்கத்தில் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆவியில நிரம்பி ஆராதிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க லைட்டா தட்டுனா தெரியும். ஒரு பார்வை பார்ப்போம். நமக்கெல்லாம் ஈட்டியில் கடப்பாறை எடுத்துதான். தாழ்த்த தயங்காதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்த தயங்காதீங்க. எல்லாத்தையும்
அந்த சுயத்தை எப்படி செருப்பை கழட்டி வச்சுட்டு வரோமோ அதே போல் தேவ சமூகத்தில் இந்த சுயத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் எல்லாருக்கும் செய்வார், ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சொல்லுகிறது, அவர் அவனோட கூட போனார். மரியாள் தெரிந்தெடுக்கப்படுறாங்க. மரியாள் மட்டும்தான் கன்னிகையாக இருந்திருப்பாங்களா? இல்லை. ஏன்னா இந்த ப்ராஃபஸி உரைக்கப்பட்ட 600 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ பைபிள் படிக்கிற எல்லாருமே யூதர்களுக்கெல்லாம் பைபிள் தரவு. இப்போ மரியாள் மாதிரி எத்தனை பேர் காத்திருப்பாங்க, அந்த கன்னிகை நானாக இருக்கணும், அந்த கன்னிகை நானாக இருக்கணும், அந்த கன்னிகை நானாக இருக்கணும். அப்படி தானங்க இருக்கும். ஒரு 10,000 ரூபா சம்பளத்துக்கு இன்டர்வியூ வச்சாலே 100 பேர் லைனில் இருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய காரியம். அந்த கன்னிகை நானாக இருக்கணும். அப்போ தன்னை கெடாதபடி தன்னை காத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மரியாள். இதே மாதிரி அநேகர் இருக்கிறாங்க. அதனால தான் மரியாளை தெரிந்தெடுக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை, கிருபை பெற்றவளே. 100 பேர் இருக்கிற இடத்துல நாம் தெரிந்தெடுக்கப்படுறோம்ல, அதுதான் கிருபை. வேற யாரும் இல்லை அதனால நான் தெரிந்தெடுக்கப்பட்ட நோ. 7 பேர் வரிசையில் நிற்கும் போது 7 தள்ளி 8வது கர்த்தர் எட்டி பிடித்தார். இதுதான் கிருபை. கிருபை பெற்றவளே. அநேகர் ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் நீ ஸ்திரீகளுக்குள்ளே இது அநேகர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உடனே மரியாள் எலிசபெத்தை பார்க்க போகிறாங்க. எலிசபெத்தை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாரை விட நான் தான் பெஸ்ட்டாக. எப்படி உங்களை தெரிந்தெடுத்தார்? அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். 100 கன்னிகைகள் இருக்கிற இடத்துல, 100 பரிசுத்த வாட்டிகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் அதிலே தகுதி உள்ளவளாய் தெரிந்தெடுத்தது. இந்த 100 பேர்ல யார் அதிகம் தங்களை தாழ்த்துறாங்க? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய சுயம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியத்தை தாமதமாக செய்ய வைக்குது. ஒரு கோலை பிடிச்சிட்டு மோசே நிற்கிறார். மோசே, இனி நான் ஏதாவது செய்யணும், உன் கையில் இருக்கிறத கீழே போடு. கீழே போட்டு எடுக்கிறான். அது தேவனுடையது. இப்போ மோசேக்கென்றும் சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை. தேவனுடையது, தேவனுடையது என்கிற நிலை வரும்போது அந்த மோசே கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பெரியது. நாங்கள்லாம் எத்தனை வருஷம் விசுவாசிக்க தெரியுமா? ஆமென். பவுல் சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முள் குத்துறதுன்னு சொல்லலை, குத்துனா உருவலாம், கொடுத்தா என்ன தான் பண்ண முடியும்? வாங்க தான் முடியும், வேறு வழி இல்லை. கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுக்குறார், திறந்து பார்த்தா முள். இது ஆண்டவர் கொடுத்த, தூர போடவும் வழி இல்லை. அந்த முள் குத்தும் போதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட போகிறேன், ஆண்டவரே ஆண்டவரே முள் குத்துது. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு அதன் அர்த்தம் அந்த முள் அங்கேயே இருக்கட்டும். கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிற 1 கொரிந்தியர் 15 எடுக்க வேணா, அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவர். இடைக்க பவுலுடைய நிருபத்தை பார்த்தா தெரியும், இடையில எங்கெல்லாம் தன்னை உயர்த்த முடியுமோ லைட்டாக டச் பண்ணுவார். அதில் ஒன்று, நான் உங்களோட நிறைய அந்நிய பாஷை பேசுகிறேன், முள்ளு ஒரு குத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிதான். நான் எல்லாரை விட நான் பாத்திரவானே அல்ல, ஆகிலும் அவர்கள் எல்லாரை விட நான் அதிக பிரயாசப்பட்டேன்னு சொல்லும்போது முள்ளு ஒரு குத்து. உடனே தடவிட்டு, நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செஞ்சது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இங்கே பாருங்க, நமக்கு நன்மை முக்கியம், அவருக்கு நாம முக்கியம். நம்மளை நிற்க வைக்க கிரீடம் கொடுக்கணும்னா கிரீடம் கொடுப்பார், முள்ளு கொடுக்கணும்னா முள்ளு கொடுப்பார். சில பாதை நமக்கு பிடிக்காது, ஆனால் அவருக்கு நம்மளை பிடிச்சதுனால தான் அந்த பாதையில் நம்மை நடத்துகிறார். தாழ்மைக்கு முக்கியத்துவம். அடுத்து பாருங்க, இயேசு அவனுடனே கூட போறார்னா எதுக்கு போறார் சொல்லுங்க? அவனுக்கு அற்புதம் செய்ய. அப்போ எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கிறாங்க? எல்லாரும் கூட போறாங்க. இப்போ கர்த்தர் யாருக்கு அற்புதம் செய்ய போறார்? எவிருக்கு அற்புதம் செய்ய போறார். எல்லாரும் எவிரு கலக்கல் தான், போங்க எல்லாம் பார்த்துட்டே போகும்போது அந்த கூட்டத்தில் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ
அப்படி நடந்து வரான். இந்த வேத பகுதியை நீ வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, நமக்கு டைம் இல்லை, நான் சொல்லி ஜெபிக்கிறேன். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, இயேசு போறது 12 வயது மகளை குணமாக்க. பைபிளில் தெளிவாக இருக்கு, அவர் அவனுடனே கூட போனார். அப்போ ஒரே காரியத்துக்காக தான் இப்பொழுது இயேசு போகிறார். யாருடைய காரியம்? எவருடைய காரியம்? வந்தது எல்லாருடைய காரியத்துக்காக. ஆனால் இப்பொழுது அவருடைய கவனம், அவருடைய பிரயாணம் எல்லாம் ஒரே காரியத்துக்காக, அவனுடைய எவருடைய காரியத்துக்காக மட்டும். அதனால் எல்லாருடைய ஃபோக்கஸும் எவருவை வீட்டை நோக்கி போகிறது. அவர் அவனுடனே போறார். கூட போயிட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ வரா. வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டா. நான் சொஸ்தமாவேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து 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 வஸ்திரத்தை தொட்டாச்சு. பிரச்சனை இல்லை. இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? போயிட்டே இருக்கிறார், போயிட்டே இருக்கிறார். எவருக்குன்னு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அவளுடைய அந்த உயிர் நிலை வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அது அணைகிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம். இதே ஸ்பீடில் போனால் வீட்டுக்கு போயிடலாம். அதே ஸ்பீடில் போயிட்டே இருக்கும்போது இவள் தொட, அவரிடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு வந்து இவளை தொட, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. வேதம் சொல்கிறது, இயேசு நின்று திரும்பி என்னை தொட்டது யார்? அப்படி திரும்புறாருன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது? நிற்கிறார். என்னை தொட்டது யாரு? அப்படி இருக்கும்போது அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஃப்ரெண்டில் அப்படி மெதுவாக வரா. நான் தான் தொட்டேன் சொல்லிட்டு அவள் டெஸ்டிமனியை சொல்ல ஆரம்பிக்கிறான். அவள் சாட்சி எத்தனை வருட சாட்சி? எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக கேட்கும்போது ஒரு ஆளுக்கு நெஞ்சு மட்டும் பொக்கு பொக்கு நடிக்குது. யாருக்கு? சிலர் சாட்சிக்கு மைக் எடுத்துட்டாங்கன்னா ஆமாம், பாஸ்டருக்கு நெஞ்சு அடிக்கும். ஏன்னா அவங்க நேரத்தையும் சேர்த்து இப்படி தான். முந்தி இப்போ எங்கள் சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது. முந்தி எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் சர்ச்சில் வந்து டெஸ்டிமனி டைம் முடிஞ்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ், அந்த 20 மினிட்ஸே தாண்டி போயிட்டு, அப்போ எங்கள் அப்பா அப்படியே ப்ரீச் பண்ண எழும்பி வைக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு 75 வயசு பாட்டி அப்படியே எழும்பி, பாஸ்டர் எனக்கு ஒரு சாட்சி சொல்லணும்னு கை தூக்குனாங்க. சரி, வயசானவங்க அவங்கள ஹர்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்லெஸ் மைக்கு ஒரு தம்பி அங்கே இங்கே கொண்டு கொடுப்பான். தம்பி அந்த மைக்கு கொண்டு கொடுப்பா, சுருக்கமாக சொல்லிடுங்கன்னா, சரி பாஸ்டர். அவங்க மைக் எடுத்தாங்க. மைக் எடுத்ததும் நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா சொன்னாங்க, அப்படியே மைக்கு வாங்க. அவங்க ஆமாம், வயசு 75. எங்கே போயிட்டாங்க இவங்க? எப்போ 7 முடிச்சு 8 முடிச்சு 10 முடிச்சு 12, 2 உலக போருக்கு முன்னாடி உள்ளது. நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா, அந்த மைக்கை வாங்க, நம்ம போகிற மெதுவாக நீங்கள் சொல்லலாம். 12 வருட வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். 35வது வசனத்தை பாருங்கள். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்க, அவர் நடந்து வந்து கொண்டிருக்கையில் அல்ல, இப்படி பேசிக்கொண்டிருக்கையில். சில நேரத்தில் அப்ப இதுவரைக்கும் நல்ல நம்பிக்கை இருக்கு, இப்ப கொஞ்சம் டிலே ஆகுது, டைம் போகுது. நம்ம பல நேரத்தில் டைம் போகுதுன்னு ஃபீல் பண்றோம். யார்கிட்ட தெரியுமா? டைம் செட் பண்ணவர்கிட்ட. நம்ம ஆண்டவர்கிட்ட காரியத்தை சொல்லணும், காலத்தை சொல்லக்கூடாது. நம்ம காலத்தோட சேர்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இந்த மாசத்துக்குள்ள எப்படியாவது நீங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு தாங்க. காரியத்தை கேளுங்க. நம்ம காரியத்தை எதோட சேர்த்து சொல்லுவோம்? அதாவது ஜனவரி 1ஆம் தேதி கிடைக்கிற வாக்கு தத்தம் டிசம்பர் 30க்குள்ள நிறைவேறணும். அப்படி நிறைவேறலைன்னா அந்த வாக்கு தத்தத்தை தூக்கி போட்டு அடுத்த 1ஆம் தேதி இன்னொன்று வருவோம். ஆமென். ஆபிரகாமுக்கு 75ல் கொடுத்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தார். காலம் கர்த்தருடையது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள். நம்ம சொல்லுவோம், நம்ம நினைச்சு பார்ப்போம். என்ன நினைச்சு பார்ப்போம்னா, பிள்ளைக்கு 27 வயசாகுது, 27க்கு 28க்குள்ள கல்யாணம் நடந்தாதான், மெடிக்கல் டேர்ம் படி 30 வயசுக்குள்ள குழந்தை பிறந்தாதான் உண்டு. ஆண்டவர் பாரு, உனக்கு 31ல் தான். நம்ம வந்து காலத்தை சொல்றோம். கடந்த வருடத்தில் சர்ச்சில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை. இந்த குழந்தை பிரதிஷ்டை என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மேரேஜ் ஆகி 20 வருடம் கழித்து கர்த்தர் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்து அவங்க அந்த குழந்தையை தூக்கிட்டு வராங்க. நம்ம எது அசாத்தியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் ஒரு மேட்ரே கிடையாது. என் ஆண்டவர் இன்னைக்கு அற்புதம் செய்ய வல்லவர். ஆனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு டிலே ஆகும்போது நெஞ்செல்லாம் அடிக்கும். இந்த இடத்துல தான்
விசுவாசம் மெதுவாக ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ கேட்கலாம், அப்போ ஏன் கர்த்தர் இதை அனுமதித்தார்? ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்ய தானே ஆண்டவர் வந்தீங்க, நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு தானே ஆண்டவர் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு செய்யாமல் யாருக்கோ செய்கிறீங்களே ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னமே அதை தேவன் அடையாளத்தினால் உறுதிப்படுத்துவார். அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு செய்தது அற்புதம். எவிருவே உனக்கு செய்வார் என்பதற்கான அடையாளம். நீங்கள் அற்புதத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது அதே காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இன்னொரு நபருக்கு செய்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது அவர்களுக்கு அற்புதம், உங்களுக்கு செய்வார் என்பதற்கான அடையாளம். மரியாள்கிட்ட கபிரியல் தூதன் வந்து சொல்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறப் போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மரியாளுக்கு ஒரு 14, 15, 16 வயசு இருக்கும். நியமிக்கப்பட்டவள். மேரேஜ் எப்போன்னு தெரியாது. அவங்க முறைமையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. நியமிச்சிட்டாங்க இவள் இவனுக்கு. ஒரு சின்ன பிள்ளை தான். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அப்பொழுது தூதன் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன் இனத்தாளாகிய எலிசபெத் மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். என்ன, எலிசபெத்துக்கு நான் இப்போ ஒரு அற்புதம் செஞ்சிருக்கேன். மரியாளே உனக்கு செய்வார் என்பதற்கான அடையாளம் அது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தேவனுடைய அற்புதங்கள் யார் வாழ்க்கையில் நடந்தா பொறாமப்படாதீங்க, அது அடையாளமாக பாருங்க. ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், என் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்தார், தடைகளை தாண்டி எனக்கு ஒரு வாசலை திறந்தார் என்று யாராவது சொல்லும்போது நீங்கள் அந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னு சொல்லுங்க, இது அவர்களுக்கு அற்புதம், எனக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்த உயர்வில் இன்னொருவர் வந்து இருக்கிறார். ஆமென். என்னை ஊழியமாகட்டும் எதுவாகட்டும் இன்னொருத்தங்க லைஃப்ல அது பிரதிபலிக்கிறது நீங்க பார்க்குறீங்கன்னா இது அவர்களுக்கு அற்புதம், எனக்கு கர்த்தர் செய்வார் என்பதற்கான அடையாளம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து மார்க் 16 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அடையாளங்களினாலே அவர் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆமாம், எவ்விரு போகிறான், நினச்சிட்டே போகிறான், நடக்குமா நடக்குமா. கரெக்டாக என்ன டைமிங் பாருங்கள். என்ன 12 வருட மகளை குணமாக்க 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம். இது எவ்விருவே செய்வார் என்பதற்கான அடையாளம். அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், ஏன் அப்போ தாமதம்? ஏன் தாமதம்? விசுவாச ஓட்டத்தில் விசுவாச பரீட்சை உண்டு. விசுவாச ஓட்டத்தில் எல்லாரும் சொல்லுங்க. ஏன் எல்லாரும் சொல்லுங்கன்னு சொன்ன தெரியுமா? 2 சத்தம் வந்துச்சு. நமக்கு தெரியும், எனக்கு பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போ சவுண்டு வரும், எப்போ சவுண்டு ஆஃப் ஆகும். அதனால தான் ஆஃப் ஆக விடாமல். விசுவாச ஓட்டத்தில் பரிசும் உண்டு, பரீட்சையும் உண்டு. அதனால தான் நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாச பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா எண்ணுங்கள். யாக்கோபு 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரீட்சை என்ன தெரியுமா? டிலே. இப்படி அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் அந்த அம்மா சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்சதும் இயேசு சொல்ல, நீ சமாதானத்தை போய் உன் வேதனை நீங்கி. இன்னொருத்தனுக்கு வேதனை அதிகரிச்சுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் என்னாண்டவர் ஏன் வேதனை கூடிட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கிறவங்க வேதனையை நீக்கி நீ சுகமாயிரு. ஆண்டவரே கொஞ்சம் மனசாட்சி இல்லை ஆண்டவரே, உங்களை நான் கூப்பிட்டு வந்தது நான், வேதனை நீங்கி சுகமா. இப்படி பேசி கொண்டு இருக்கையில் நல்ல கவனமாக கேளுங்க. எவரு வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. இப்போ வராங்க கொஞ்சம் பேர் வந்து எவருவ பார்த்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, அவரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்? 35 அவர் ஜெபாலே நான் வாசிக்கிறேன், உம்முடைய குமாரன் மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அதன் அர்த்தம் என்ன? இனி நீங்க அவர்கிட்ட கேட்காதீங்க. இந்த காரியத்துக்காக இனி ஜோம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. விசுவாச டெஸ்ட்ல பார்த்தீங்களா,
விசுவாச பரீட்சையில் சாத்தா முதல்ல எங்கே கை வைப்பா தெரியுமா? ப்ரேயரில். இனி கேட்டு பிரயோஜனம் இல்லை, இனி இதுக்காக நான் ஜோம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் இந்த வார்த்தை பேசுவதற்கான காரணம் உண்டு. சில ப்ரேயர் ஃபைலை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க. இனி நான் இதுக்காக ஜோம் பண்ண மாட்டேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் பக்கத்தில் வந்துட்டீங்க. 100 படியில் 99 படி எடுத்து வச்சுட்டீங்க. 98 படி வராத சோதனை 99 வருதுன்னா இன்னும் ஒரே ஸ்டெப் எடுத்து வச்சா ஜெயம். இந்த காரியத்துக்காக நான் இன்னும் ஜெபம் பண்ண மாட்டேன். இந்த காரியத்துக்காக நான் இனி ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். மொத்தத்தில் எங்கே கை வைக்கிறான் பார்த்தீங்களா? ப்ரேயரில். இனி நான் இதுக்காக ஜெபம் பண்ணி. பிரியமானவர்களே, உங்கள் ப்ரேயர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரலைன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த பர்திமேயு மாதிரி இன்னும் அதிகமாக இன்னும் மொத்தத்தில் இனி அவரை ஏன் வருத்தப்படுத்துறீங்க? கொஞ்சம் முன்னாடி எவர் எப்படி ஜெபம் பண்றார்? காலில் விழுந்து மிகவும் வேண்டிக் கொண்டு. அத்தனை பேருக்கு தெரியும் இந்த எவருடைய பிரேயர். அத்தனை பேருக்கும் தெரியும் இந்த தேவ சமூகத்தில் அவன் எப்படி கதறினான், எப்படி கண்ணீர் வடித்தான். இதெல்லாம் வீணா போக என் ஆண்டவர் விட்டு விடுவாரா? ஆமென். இதெல்லாம் வீணா போக விட்டு விடுவாரா? இல்லை. தேவ சமூகத்தில் அவருடைய ஊழியர்களுக்கு செய்கிற ஒரு அன்பின் பிரயாசத்தை கூட கர்த்தர் மறந்து விட மாட்டார் என்றா. அவருடைய சமூகத்தில் இரவு பகல காத்திருந்து ஜெபித்து இத்தனை காலம் கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவாருங்கிற நம்பிக்கையில வாழ்ந்து வருகிற அன்பு சகோதரா சகோதரி விட்டுருவாரா? அவர் பாதையில விட்டு செல்ல மனிதர் அல்ல. இப்ராஹிம், நான் அவனை எப்படிப்பா கையை விடுவேன்? நான் மனிதன் அல்ல, நான் தேவனா இருக்கிறேன். இந்த விசுவாச பரீட்சையில் முதல்ல எங்க கை வைப்பான் தெரியுமா? ப்ரேயரில். அவர் ஏன் வருத்தப்படுத்துறீங்க? கேட்காதீங்க. இனி ஜோபத்துக்கு போகாதீங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சொன்ன வார்த்தையை யார் கேட்டாரோ? அவர்கள் பேசினது யார்கிட்ட? கேட்டது யாரு? பேசினது யார்கிட்ட? கேட்டது யாரு? பேசினது யார்கிட்ட? கேட்டது யாரு? பேசினது யார்கிட்ட? கேட்டது யாரு? நம்ம பார்த்து நிறைய பேர் பேசுறாங்கல்ல, யார் கேட்குறா? இயேசு பேசுறான். நீங்க ஏன் வாய் திறக்கிறீங்க? என்னையா சொன்ன? இப்ப பாரு ஒண்ணு. ஆரோனும் மிரியாமும் பேசினது யாரு? கேட்டது யாரு? ஏன் நமக்கு விரோதமா பேசுறவங்களை ஆண்டவர் கேட்கல? ஆண்டவர் சொல்லுவார், அவங்க சத்தத்தை விட ஓன் சத்தம். ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு எதிராக பேசின போது மோசே சைலண்ட் ஆயிட்டாரு, ஆண்டவர் வயலண்ட் ஆயிட்டார். மோசே சைலண்ட் ஆயிட்டார். என்ன வேணாலும் பேசிக்கோ, நான் சைலண்ட் ஆயிட்டேன்னா அவருக்கு சத்தம் கேட்கும். விசுவாச ஓட்டத்தில் ஒரு பரீட்சை வந்துட்டுனா எனக்காக அவர் கேட்பார், எனக்காக அவர் பேசுவார், எனக்காக அவர் நிற்பார். என் ஆண்டவர் துணையாளர், ஆனால் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாளர். ஹல்லேலூயா. சத்தங்கள் பல வரும். நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் இனி என் காலை நான் முன்னாக எடுத்து வைக்க போறேனா பின்னாக எடுத்து வைக்க போறேனா என்று இருக்கும். அது அவங்க சொல்லிட்டாங்க, அது அந்த பாஸ்டரே சொல்லிட்டார், உனக்கெல்லாம் இது கிடைக்காது அப்படின்னு. எங்க சர்ச்சில் ஒரு சகோதரர், அவருக்கு 2 பிள்ளைங்க. அவர் திருமணம் முடிஞ்ச புதுசில் ஒரு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண போனார். ஏன்னா அவரை பற்றி போஸ்டில் எப்படி போட்டிருக்குன்னா தீர்க்க தரிசன வரம் பெற்றவர். சரி கேட்க போனதும் அவர் ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், உங்களுக்கு பிள்ளையே பிறக்காது. இவர் ஒய்ஃப்ட பாரு, நம்மகிட்ட அப்பவே சொன்ன, இவர்கிட்ட கேட்க போகாத அப்படின்னு. நேராக வந்து வீட்டில் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் 2 ஆண் குழந்தைகளை கொடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஆமாம். சில நேரத்தில் நாம் ரொம்ப நம்புகிறவங்க வாயிலிருந்து கூட இனி சாத்தியம் இல்லை, இனி நடக்காதுன்னு வரும். ஆனால் நமக்குள்ளே நம்பிக்கை உண்டு பண்ணினவர் அவர் என்ன சொல்றார்? தேவ பிள்ளைகளை வார்த்தையை தந்து இதுவரை காத்திருக்க வச்சார்ல, நாம மாற்ற நினைச்சாலும் மாற்ற விட மாட்டார். அதாவது ஆபிரகாமுக்கு கையற்ற தூரத்தில் ஈசாக்கு,
இப்படி ஒரு நிலை வரும்போது ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக. அதன் அர்த்தம், ஆண்டவரே எனக்கு நீ தரலைனாலும் பரவாயில்ல, இப்போ தந்ததையாவது பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாகவே நான் பிளஸ் பண்ணுவேன். ஈசாக்குன்னு தான் நீ பேர் வைக்கணும். வா, ஈசாக்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நகைப்பு. ஏன்னா ஆபிரகாமும் நகைத்தான், சாராள நகைத்தாங்க. நீ அவனை பார்க்கும் போதெல்லாம் நிச்சரிச்சது உனக்கு ஞாபகம் வரணும். ஆபிரகாமும் குனிந்திருந்து நகைத்தான், சாராளும் ஆரம்பத்தில் ரொம்ப அழுதாங்க. நம்ம ஒரு காரியத்துக்காக ரொம்ப வருஷம் அழுதுட்டோன்னு வைங்களேன், அடுத்து அந்த காரியத்தை கேட்டாலும் நமக்கு என்ன வரும் தெரியுமா? சிரிப்பது. நாங்களும் வருஷம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அவன் ஆண்டவர் பார்த்தா, நீ ஈசாக்குன்னு பேர் வை. ஈசாக்கு வரும்போதெல்லாம் இவங்களுக்கு எது ஞாபகம் வரும் தெரியுமா? அதை சிரிச்சிட்டோமே, ஹல்லேலூயா, புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். எந்த வார்த்தையை கேட்குறோம்? எல்லாரும் தாவீது தான். சிக்கலாகில் இருக்கிற தாவீதின் குடும்பத்தை எல்லாம் சத்துருக்கள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். கூட இருந்த 600 பேரும் தாவீது தான் இதுக்கு காரணம்னு கல்லறிய நிற்கும் போது, தாவீது ஏபோத்தை கொண்டு வா, இப்பொழுது பிரசன்னத்தை நாடுகிறான். ஆண்டவர் சமூகத்தில் இருந்துட்டு, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் அதை பிடிப்பேன் ஆண்டவரே. அப்போ 600 பேர் என்னவும் சொல்லிட்டு போட்டோம், எனக்கு நீங்க சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் ஆராதனைக்கு வரும்போது, அப்பா என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசுங்கப்பா, நீங்க எனக்கு என்னப்பா சொல்ல விரும்புறீங்க? வீட்டில் நிறைய நிந்தைகளை கேட்டு ஒரு வந்திருப்போம், அந்த வேளை அநேக அவதூறுகள் பரியாசங்களை கேட்டு வந்திருப்போம். அப்போ நீங்கள் என்கிட்ட என்னப்பா சொல்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த பக்கம் கூட்டம் ஜாஸ்தியோ அங்கே போய் நிற்கிறவர் அல்ல, அவர் இருதயம் நொறுங்கினவர்களுக்கு சமீபமாக இருப்பார். ஆண்டவர் சொல்ற, தாவீதே நீ போ, நீ அதை திருப்பி, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு 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 துருத்தி தண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டான். இப்போ ஆகார் போய் உட்காந்துருந்து அழுறா. ஆபிரகாம் தானே வந்து கேட்டிருக்கணும், ஆபிரகாம் தானே எகிப்திலிருந்து கூட்டிட்டு வந்தான், ஆபிரகாம் வரல. ஆனால் பக்கத்தில் ஆண்டவர் வந்து நின்று, ஏமா அழுற கேட்டார். ஆகார் யார்? அடிமைப்பெண். ஒரு அடிமைப்பெண் உட்காந்து அழுதப்போவே அவர் பக்கத்தில் வாரார்னா, அவர் அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு சகோதரா சகோதரி, கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். ஓ, உண்மையாக ஆமென். நம்ம ஜெபத்தை தொடர்றோமா நிறுத்துறோமா? விசுவாச பரீட்சை. நம்ம எந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம்? விசுவாச பரீட்சை. நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போறோம்? தேவீர் என்ன செய்தான் தெரியுமா? நான் முதல்ல என்ன படித்தோம்? அவர் அவனுடனே. அப்போ இயேசுவை யார் கூட்டிட்டு போறா? தேவீர். இப்போ நீங்கள் அதுக்கு கீழே படிச்சிங்கன்னா தெரியும், இயேசு எவருவை கூட்டிட்டு போறார். ஆமென். 37வது வசனத்தை வாசிங்க. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்மோடு வருகிறதற்கு இடம் கொடாமல், தம்மோடு வருகிறதுக்கு இடம் கொடாமல் இப்ப யார் கைட் பண்றா? இயேசு. இப்போ இயேசுவை யார் கூட்டிட்டு போனா? எவரு. இந்த பரீட்சை வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நான் அவர் கையை பிடிப்பதற்கும் அவர் என் கையை பிடிப்பதற்கு வித்தியாசம் உண்டு. நான் அவர் கையை பிடிச்சா ஏதாவது ஒரு இடத்துல விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அவர் என் கையை பிடித்தா மகிமையில கொண்டு போய் தான் விடுவாரே அன்றி. இப்படி ஒரு பரீட்சைக்காக ஸ்தோத்திரம். ஏன் இதுவரை நான் அவர் கையை பிடிச்சிருந்தேன், சில செய்தியை கேட்டதும் நான் கையை விட்டேன்.
ஆண்டவர் பார்த்தார், நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். இப்போதும் யாக்கோபே பயப்படாது. கர்த்தர் வலது கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எப்போ கர்த்தர் வலது கையை பிடிச்சார் தெரியுமா? யாக்கோபென்னும் பூச்சி. யாக்கோபு பெரிய 2 பரிவாரங்களை உடையும் போதல்ல பூச்சி ஆயிட்டான். இப்போ நான் இவனை பிடிக்கலன்னா அவன் நசுங்கிடுவான். ஒரு பூச்சிக்கு ஆயுசு மேக்சிமம் 24 hours தான். ஆனால் நம்ம கண்ணில் மாட்டினா விடுவோமா? ஒரு நாள் அது வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு தீர்க்காயுசு. ஆனால் நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அடுத்த செகண்டு அப்படியே அவங்களுக்கே தெரியாம ஏசா வரான். கர்த்தர் யாக்கோபு பிடிக்கலன்னா ஏசா பிடிப்பான். ஏசா பூச்சியை பிடிச்சா பூச்சி நசுங்கிரும். இன்னைக்கு வரைக்கும் நாம் நசுங்காமல் இருக்கிறோன்னா நம்ம மேலே இருக்கிற கரம் சத்ருவின் கரம் அல்ல, கர்த்தருடைய கரம். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தளரும் போது இம்மிடியட்டா கர்த்தருடைய கரம் எனக்காக நீட்டப்படும். பத்ம தீவுல அவரை கண்டு யோவான் செத்தவனை போல விழுந்தானா. உடனே கர்த்தர் கையை அவன் மேல வச்சு, பயப்படாது. ஆண்டவர் எங்க பயப்படாதுன்னு சொல்ற பார்த்தீங்களா? ஒரு மனிதன் அத்தனை நம்பிக்கை இழக்கிற இடத்துல அவர் பயப்படாதுன்னு சொன்னா அது வெறும் ஆறுதலின் வார்த்தை அல்ல, அதுல ஃபியூச்சர் இருக்கிறது, அதுல கர்த்தருடைய வல்லமையான கிரியை இருக்கிறது. இப்போ கவனிங்க, இப்போ ஆண்டவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். இப்போ யார் அந்த வீட்டில் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? இயேசு. அந்த வசனத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறு ஒருவருக்கும் தம்மோடு வருவதற்கு இடம் கொடாமல். 40வது வசனம், எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனை நான் வாசிக்கிறேன். பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோட வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் யார் இப்ப கூட்டிட்டு போறா? ஆரம்பத்தில் யார் யாரை கூட்டிட்டு போனாங்க? இப்ப யார் யாரை கூட்டிட்டு போனாங்க? இதுக்கு காரணம் என்ன? தாமதம், பரீட்சை. இந்த பரீட்சைக்காக அவரோட மாட்டா கையை பிடிச்சிட்டார். வா, இது யாருக்கு வீடு? சத்தமா சொல்லுங்க. அப்ப அந்த வீட்டில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது யாரா இருக்கணும்? ஆனா இங்க யார் டிசைட் பண்றா? என் கூட யார் இருக்கணும், என் கூட ஊழியத்தில் யார் இருக்கணும், என் வீட்டில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது தீர்மானிக்கிறது யாரா இருக்கணும் தெரியுமா? நானா இருக்கக்கூடாது. இயேசு இல்லத்தின் தலைவர்னு போர்டுல மட்டும் இல்ல, போர்டு போட்டிருப்போம், அந்த போர்டும் பாதியில் தொங்கிட்டு இருக்கும். இயேசு இந்த வீட்டின், ஆனா தீர்மானம் எடுக்கிறது ஃபுல்லா யார் இருக்கணும், கூட யார் இருக்க கூடாது, தீர்மானம் எடுக்க அவர்கிட்ட கொடுங்க. இதுவரை கண்டிராத கிரியை அந்த கூடாரத்தில் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடக்கும். இதுவரை இப்படி ஒரு மிராக்கிள் அவங்க பார்க்கல. அப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவர் கண்ட்ரோல் எடுக்கிறார். நம்ம சொந்த வீட்டில் மட்டும்தாங்க நம்ம எல்லா ரூமுக்கும் போவோம். வேற எந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம கெஸ்ட். நம்ம சொந்த வீட்டுக்கு நான் கிச்சனுக்கு வரட்டுமா, யாருக்கும் எல்லா வீட்டுக்கும் போவோம், எல்லா ரூமுக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். நம்ம ஓன் ஹவுஸ்ல மட்டும் இயேசுவுக்கு எப்படி இடம் கொடுத்துருக்குறோம்? நான் எல்லாம் வரேன் எவிருவே, ஆனால் எனக்கான ஸ்தானம் என்ன? அவர் விரட்டினது, வீட்டில் இருந்து மற்றவங்களை விரட்டினதுல சொந்தக்காரங்க உண்டு. எல்லாரும் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அவரை டிசைட் பண்ண விடுங்க. கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், ஆனால் இயேசு நாமத்தில் உங்களுக்கு கேரண்டி தரேன், இதுவரை நீங்க பார்த்திராத அதிசயம் உங்க கூடாரத்தில் நடக்கும். இதுவரை பார்த்திராத அற்புதம் இந்த ஊழியத்தில் நடக்கும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அவரை டிசைட் பண்ண விடுங்க. நான் டிசைட் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில், என் வாழ்க்கை ஓட்டத்தில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது. ஆமென். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெயின்ஃபுல், ஆனால் இது தேவை. இது தேவை. ஏன்னா அடுத்தவர் செய்ய போகிற காரியம். எவீர் வந்து என்ன சொல்லி கூப்பிடுவார் தெரியுமா? என் பிள்ளைய ஒன்று தொட்டா போதும். இப்போ கர்த்தர் பிள்ளையை தொடலை, கையை பிடிச்சிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆமென் எல்லா தீர்மானம் எடுக்கிற அதிகாரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தா, சபையை கேளுங்கள், தலைமுறையை அவர் கையில் விடுப்பார். தலைமுறையை அவர் கையில் எடுப்பார். ஆமென். இது பொல்லாத உலகம். இதே பட்டணத்தில் கடந்த நாட்களில் வந்த துக்கமான செய்தி எவ்வளோ துணிகரம். நான் கர்த்தர் காவாராகில் நம்ம விழித்திருக்கிறது வெறுதா. காட் இஸ் இன் கண்ட்ரோல். மொத்தமா முழுமையா. ஆமென். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே. நீங்க டிசைட் பண்ணுங்க. அதுவரை வீட்டில் ஆண்டவர் வாரார். பேதுருவா, பேதுருவின், யோவானின், யாக்கோபின், மீதில் அவுட். உடனே எவர் ஆண்டவரே அவங்க எனக்கு ஒன்று விட்டேன்னா அமைதியாரு. நான் ஏதாவது செய்யணும்னா நீ டிசைட் பண்ணக்கூடாது, நான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரியும் இந்த வார்த்தை கொஞ்சம் குத்தம். ஆனால் நீங்கள் இதுவரை நம்பி நடந்த காரியம் நடக்கணும்னா அவரை டிசைட் பண்ண விடுங்க. 3 வருஷம் கூட இருந்தாங்க யூதாஸ். ஒரு டைம் வரும்போது யூதாஸை பார்த்து சொல்றார், நீ போய் செய்ய வேண்டியதை செய்யணும். நீங்கள் வீட்டில் போய் படிங்க யோவான் சுவிசேஷம் 13. எப்பொழுது யூதாஸ் எழும்பி போவானோ அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்றார், மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேளை வந்தது. அப்போ தடையை அப்புறப்படுத்துறார். ஆண்டவரே இவங்க என்ன பார்க்க மாட்டேங்கிறாங்க, இவங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. சில தடைகளை கர்த்தர் மாற்றுவாங்க, சிலரை கர்த்தர் விளக்குவா. க்ளோரி ரிவீல் ஆகும். அதுவரை நீங்கள் கண்டிராத இப்படி ஒரு மிராக்கிளை எவீர் இதுவரை பார்க்கல. இப்படி ஒரு காரியத்தை. ஆமென். என் வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு வைத்த ஸ்தானம் என்ன, எப்படி என்பதை இப்படிப்பட்ட ப்ராசஸ் நடக்கும்போது தெரியும். நான் ஆண்டவரை தடுத்துட்டேன். ஆண்டவரே அவங்க இருக்கணும். அவங்கள ஆண்டவர் சொல்லுவார், ஓகே நான் அந்த கூட்டத்தில் ஒரு கெஸ்டாக இருந்துட்டு போகிறேன். இல்லை, நீங்கள் டிசைட் பண்ணுங்க. ஆண்டவர் என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே அந்நாள் வரையிலுமே அதை எங்க ஆண்டவர் தோல்ல கவர்மெண்ட் இருக்கு. கவர்மெண்ட் கர்த்தத்துவம் இருக்கிறது. ஆண்டவர் பிதா பாதத்தில் வந்து உட்காந்து கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு அந்த இடத்துல இந்த பாத்திரம் வேண்டான்னு தூக்கி போடுற அளவுக்கு அதிகாரம் இயேசுட்டே இருக்கு. ஆனால் டெசிஷன் எடுக்கிற அதிகாரத்தை அவர் பிதா கிட்ட கொடுத்துட்டார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். ஆகில என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்க சித்தம். Let him decide. அவர் டிசைட் பண்ணட்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த விசுவாச ஓட்டத்தில் என் கூட யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, என் எல்லைக்குள்ளே யார் வரணும், யார் வரக்கூடாது. சிலரை நாம் இருக்கணும்னு விரும்புவோம், சிலர் நம்ம இருக்கக்கூடாதுன்னு விரும்புவோம். அது நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் டிசைட் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட விட்டுருங்க. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நேற்று சொன்னேனா இன்னைக்கு சொன்னேனான்னு தெரில. விசுவாசத்தினுடைய உயர்ந்த நிலை என்பது என்ன தெரியுமா? அர்ப்பணிக்கிறது. இந்த ராத்திரி வேளையில் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் டிசைட் பண்ணுறது நடக்க நான் கம்ப்ளீட்டாக ஒப்பு கொடுக்கிறேன். எழுமி நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். Hallelujah. I surrender all.
surrender all to thee, my blessed Savior. I surrender all. Surrender all. I surrender all to thee, my blessed Savior. I surrender. பிரியமானவர்களே, இவ்வளவு தூரம் ஓடி வந்துடும், இன்னும் நம்ம அந்த மகிமையை பார்க்கலன்னா, அந்த குளோரியை பார்க்கலன்னா, நம்ம இந்த ஓட்டெல்லாம் வேணாயிரல்ல. ஏன் ஆண்டவர் எனக்கு செய்யாம இருக்கிறார்? ஆண்டவரை செய்ய விடுறோமா? ஆண்டவரை முழுமையா செயல்படுத்த விடுறோமா? காண ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் இல்லை, அதுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், எனக்கு உன என்ன, நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்க? சாப்பிட்டுட்டு போக தானே கூப்பிட்டீங்க. மரியாளுக்கு பிடி கிடைச்சிச்சு. நேர வேலைக்காரங்களை பார்த்து சொன்னார், அவர் என்ன சொல்றாரோ வேற யார்கிட்டையும் அவர் சொல்றதெல்லாம் செய்யுங்க. அவ்வளவுதான். அந்த இடமே மாறிட்டு. நம்ம ஆண்டவரை எப்படி இன்வைட் பண்றோம்? எதற்காக இன்வைட் பண்றோம்? ஏன் இன்வைட் பண்றோம்? நீங்க வரணும், என் பிள்ளைய தொடணும், இதுதான். ஆனா இங்க சாப்டர் மாறுது, இங்க ஸ்டோரி மாறுது. எவ்வளவு நான் வந்து செய்யணும்னா இந்த வீட்டு ஃபுல் கண்ட்ரோலை நான் எடுக்கணும். அவ்வளவுதான். இந்த ராத்திரி வேளையில என் கூடாரத்தில் நான் கர்த்தருடைய அதிசயமான கிரியை பார்க்க விரும்புறேன். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. அவர் செய்யணும்னா ஃபுல் தீர்மானம் எடுக்கிற அதிகாரத்தை அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு. ஆனா நான் அலோவ் பண்ணல. என்ன செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அதிசயமான கிரியை எங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுங்க. என் எல்லைக்குள்ள யார் இருக்கணும், இருக்கக்கூடாது, நீங்க டிசைட் பண்ணுங்க. என் வாழ்க்கையில எது இருக்கணும், இருக்கக்கூடாது, நீங்க டிசைட் பண்ணுங்க. எங்களுக்கு உங்க குளோரியை பார்க்கணும், உங்க மகிமையை பார்க்கணும். ஆமே. அப்படி விரும்புறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தாவே அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய அதிசயமான கிரியைகளை எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல கிருபையாய் விளங்க பண்ணுங்க ஆண்டவர். எங்க தீர்மானம் அல்ல உம்முடைய தீர்மானம் நிறைவேறட்டும். எங்கள் சித்தம் அல்ல உங்க சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே செய்யப்பட கிருபை செய்யும். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். உண்மையாய் அர்ப்பணிக்கிறவங்க ரெண்டு கரங்களை உயர்த்துகிற உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்க உங்க கையை பிடிச்சு நடக்கிறதல்ல, நீங்க எங்க கையை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் என்ன தீர்மானம், முன்னாடி கால வைக்கவா பின்னாடி கால வைக்கவா என்று தெரியாம தத்தளித்து கொண்டிருக்கிற நிலையை அறிவீர் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் காதுகளுக்குள்ளே விழட்டும். அந்நிய சத்தங்கள் அல்லப்பா, உங்க சத்தம் எங்க இருதயத்தில் விழட்டும். எவருவின் வீட்டிலே உம்முடைய அதிசயமான யாருக்கும் செய்யாத ஒன்றை நீ செய்தது போல உம்முடைய பிள்ளைகளுடைய கூடாரத்திலே இதுவரை கண்டிராத அதிசயங்களையும் இதுவரை கண்டிராத கர்த்தருடைய மகத்துவங்களையும் காணும்படிக்கு கர்த்தாவே இந்த நாளில் உங்களிடத்தில் அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் வருகிற நாட்களிலே கிருபையாய் விளங்க பண்ணி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மனதார பிளஸ் பண்றேன் கர்த்தர் தம்முடைய கிரியைகளினால் செய்கைகளினால் என்னை மகிழ்ச்சியாக்கினார் என்பது இவர்களுடைய சாட்சியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஆமென் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.